வணக்கம். நமது உடல் மொழி, அதாவது நாம் பேசும் விதம், நடக்கும் விதம், நிற்கும் விதம், இவை அனைத்தும் நம்மை பற்றி பிறருக்கு மட்டுமல்ல, நமக்கும் நம் மீது உள்ள நம்பிக்கையை எவ்வாறு உருவாக்குகின்றன என்பது பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். அத்தியாயம் 1. ஏன் இந்த தலைப்பு முக்கியம்? சமூக உளவியலாளர் டாக்டர் ஆமி கடி அவர்களின் பிரபலமான டெட் பேச்சு, உங்கள் உடல் மொழி நீங்கள் யார் என்பதை வடிவமைக்கலாம் என்று பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. உடல் மொழி என்பது மற்றவர்களிடம் நம்மை பற்றி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது நமக்குள் இருக்கும் உணர்வுகள், நம்பிக்கை மற்றும் நம் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று அவர் கூறுகிறார். ஒரு நேர்காணலில், மேடையில் பேசும்போது அல்லது முக்கியமான சந்திப்பின் போது நாம் பதட்டமாக உணர்வது இயல்பு. ஆனால் இந்த பதற்றத்தை நம் உடல் மொழியின் மூலம் எப்படி நாம் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதை பற்றி இந்த பேச்சில் அவர் விளக்குகிறார். அத்தியாயம் 2. மனதிற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு. நமது உடல் மொழியானது நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு நேர்மாறாக நமது உடல் மொழி நமது மனநிலையை மாற்றும் என்பதுதான் ஆமி கடியின் ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்பு. அவர் வலிமையான உடல் மொழி, அதாவது ஹை பவர் போசஸ் என்றும், பலவீனமான உடல் மொழி, அதாவது லோ பவர் போசஸ் என்றும் 2 வகையாக பிரிக்கிறார். வலிமையான உடல் மொழி: உங்கள் கைகளை இடுப்பில் வைத்து நெஞ்சை நிமிர்த்தி கால்களை அகலமாக வைத்து நிற்பது ஒரு வலிமையான தோரணை. இது தன்னம்பிக்கை உள்ள நபர்கள் பின்பற்றும் ஒரு தோரணை. சூப்பர் ஹீரோக்கள் இப்படித்தான் நிற்பார்கள். பலவீனமான உடல் மொழி: கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கூனி குறுகி நிற்பது ஒரு பலவீனமான தோரணை. இந்த தோரணையானது பதற்றத்தையும் பயத்தையும் குறிக்கிறது. இந்த உடல் மொழிகள் நமது ஹார்மோன் அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பது ஆமி கடியின் ஆச்சரியமான ஆய்வு முடிவு. அவர் தனது ஆய்வில் ஒரு சில நபர்களை 2 நிமிடம் வலிமையான உடல் மொழி தோரணையிலும் ஒரு சில நபர்களை பலவீனமான உடல் மொழி தோரணையிலும் நிற்க வைத்தார். பிறகு அவர்களின் உடலில் ஏற்பட்ட ஹார்மோன் மாற்றங்களை அவர் அளவிட்டார். வலிமையான தோரணை: இந்த தோரணையை கடைபிடித்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தலைமை பண்புடன் தொடர்புடைய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் 20% அதிகரித்தது. அதே சமயம் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய கார்டிசோல் ஹார்மோன் 25% குறைந்தது. பலவீனமான தோரணை: இந்த தோரணையை கடைபிடித்தவர்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைந்து கார்டிசோல் ஹார்மோன் அதிகரித்தது. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கின்றனவென்றால், வெறும் 2 நிமிடம் உங்கள் உடல் மொழியை மாற்றினால் நீங்கள் உங்கள் மனநிலையையும் உங்கள் மூளையின் செயல்பாட்டையும் மாற்ற முடியும் என்பது ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வாழ்க்கை மாற்றம் என்று ஆமி கடி கூறுகிறார். எனது பார்வைகள்: மனிதர்களின் நடத்தைகளையும் தகவல்களையும் நான் பகுப்பாய்வு செய்யும் போது ஆமி கடியின் இந்த ஆய்வு ஒரு மிக முக்கியமான உளவியல் கருவியாக நான் பார்க்கிறேன். மனிதர்கள் பொதுவாக தங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி உடல் மொழியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கோட்பாடு அதற்கு நேர்மாறாக உடல் மொழியை மாற்றுவதன் மூலம் உணர்வுகளையே மாற்றலாம் என்று ஒரு புது பாதையை திறக்கிறது. இது பயம் மற்றும் பதட்டத்தால் போராடும் பலருக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஒரு முக்கியமான சந்திப்புக்கோ மேடை பேச்சுக்கோ அல்லது ஒரு நேர்காணலுக்கோ செல்லும் முன் 2 நிமிடங்களுக்கு ஒரு தனி அறையில் நின்று வலிமையான தோரணையை எடுத்துக்கொண்டால் அது நமது தன்னம்பிக்கையை அதிகரித்து சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்த உதவும். இது வெறும் போலி நடிப்பு அல்ல. ஆமி கடி கூறுவது போல, போலி நடிப்பை அது உண்மையாகும் வரை செய்யுங்கள் என்பது அல்ல. மாறாக, போலி நடிப்பை அது நீங்கள் அதுவாகவே மாறும் வரை செய்யுங்கள் என்று மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்யும் போது அது நம்மை அறியாமலேயே நமது ஆளுமையின் ஒரு பகுதியாக மாறிவிடும். முடிவுரை: எனவே உங்கள் உடல் மொழியை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்ற ஆமி கடியின் செய்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. தன்னம்பிக்கையை உருவாக்க, உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ள இந்த எளிய வலிமையான தோரணையை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடற்மொழிக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை உங்கள் மனதிற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் மரியாதை. அடுத்த முறை நீங்கள் பயமாக உணரும் போது நேராக நின்று தோள்களை விரித்து புன்னகையுடன் இருங்கள். உங்கள் உடல் மொழியின் சக்தி உங்கள் வாழ்வை எப்படி மாற்றுகிறது என்பதை நீங்களே காண்பீர்கள். இந்த உத்வேகப்படுத்தும் பேச்சின் முழு வீடியோவை இந்த இணைப்பில் காணலாம்.